வணக்கம். நம்ம TNPSC குரூப் 1 மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம அப்டேட்டட் டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேருந்து என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ என்வாயன்மெண்ட்ன்ற டாபிக் பற்றி நம்ம இங்கே பார்க்க மாட்டோம். பிகாஸ் அது ஒரு தனி சப்ஜெக்ட். அதை நம்ம தனியாக ஹேண்டில் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம்னா என்வாயன்மெண்ட்டில் என்னென்னலாம் இஷ்யூஸ் இருக்குது, இந்தியாவில் என்னென்ன இருக்குது, நம்ம ஸ்டேட்டில் என்னென்ன இருக்குது, குளோபல் லெவலில் என்னென்ன இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்டும் சரி, உலக கான்ஃபரன்சஸ், யூனியன்ஸ் அவங்க எல்லாம் என்னென்னலாம் மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, அதெல்லாம் தான் நம்ம இந்த சப்ஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைக் என்வாயன்மெண்ட்டோட பொல்யூட்டன்ஸ் என்ன, மேஜர் கான்ட்ரிபியூட்ரிஸ் யார் யார், அவங்களாம் எப்படியெல்லாம் அவங்களை கிளாஸிஃபை பண்ணலாம், அதுக்கப்புறம் இவங்களில் என்னென்னலாம் பொல்யூஷன்ஸ் கொண்டு வராங்க, அதை காம்பேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் என்னென்னலாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்கன்றதை தான் நம்ம அடுத்த ஃபியூ கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் பார்ட்டிகுலேட் மேட்டர் பற்றி. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் ஸ்பெசிஃபிக்கலி இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் மந்த் இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்ன்ற டாபிக் நம்ம தினமும் நியூஸில் அட்லீஸ்ட் ஒரு 4 வாட்டியாச்சும் நம்ம கேட்டுகிட்டே இருப்போம் இல்லை? பிகாஸ் நார்த்தன் இந்தியாவில், அதுவும் அந்த டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபி இந்த சைடு எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆவாங்க. அது எவ்வளோ டேஞ்சரஸ்னால் எதில் வர வண்டி கூட தெரியல, அந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்கும். அண்ட் அங்கே இருக்கிற எவ்ரிபடி, குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எவ்ரிபடி ஹேஸ் ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர்ஸ். அதெல்லாம் நமக்கு இப்போது தெரியாது. இன்னும் இந்த கம்மிங் இயர்ஸ், இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 3-5 இயர்ஸ் போல் நம்ம எல்லாத்துக்குமே அது பெருசாக இம்பேக்ட் ஆகும். கரெக்ட். ஸோ அது எல்லாமே அவங்க நிறைய இண்டிசஸில் பார்த்தாச்சு. அண்ட் நமக்கே ஆல்ரெடி தெரியும், உலகத்திலே இருக்க மோஸ்ட் பொல்யூட்டட் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தா நம்மளோட டெல்லி தான். ஸோ எதில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறோமோ இல்லை, இந்த பொல்யூஷனில் நம்ம எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருக்கோம். தட் இஸ் வெரி சேட். அண்ட் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா டாப் 10 மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டிஸ் இன் த வேர்ல்டுலேயே பார்த்தீங்கன்னா டாப் 6 நம்ம தான் இருக்கோம். அதில் அந்த 10ல் 6 பேராக நம்மளே இருக்கோம். அது ஆக்சுவலி அது ரொம்ப ரொம்ப பேட். ஸோ இதுக்காக தான் கவர்மெண்ட் நிறைய மெஷர்ஸ் எடுக்கிறாங்கன்றது நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் அங்கேருந்தே நம்ம கண்டினியூ பண்ணலாம். சயின்டிஸ்ட் ஹேவ் லிங்க் பர்சிஸ்டன்ட் எக்ஸ்போஷர் டு பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 டு மெனி லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஹார்ட் டிசீஸ் வரும், லங் டிசீஸ் வரும். ஸோ ஆஸ் வெல் அஸ் 7 மில்லியன் ப்ரீ மெச்சூர் டெத்ஸ் எவ்ரி இயர். ஸோ ஒவ்வொரு வருஷம் இதெல்லாம் தாங்க ஃபேக்ட்ஸு. நீங்கள் என்னென்னா நீங்கள் டேட்டாவாக கொடுக்கறத விட இந்த மாதிரி ஃபேக்ட்ஸாக நீங்கள் கொடுக்கும் போது உங்களோட என்வாயன்மெண்ட்ன்ற டாப்பிக்லேயும் சரி, உங்களோட இன்ட்ரடக்ஷன் இல்லாட்டி வேறு எங்கன்னா உங்களுக்கு பொல்யூஷன் பற்றி வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதலாம். ஓகே, ஸோ 7 மில்லியன் ப்ரீ மெச்சூர் டெத்ஸ் நடக்குது பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி பொல்யூஷனால். ஓகே, ஸோ இது நமக்கு தெரியும். பார்ட்டிகுலேட் மேட்டர் நமக்கு தெரியும் இல்லைங்களா, அந்த மைக்ரோகிராம் சைஸில் இருக்கும், ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ். லைக் அது எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் முடி, ஒரு முடியோட விட்த்தோட ஃப்ராக்ஷன்ஸ் அவ்வளோ சின்னது தான் அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர். ஸோ அவ்வளோ பொல்யூஷன் இருக்குது. நம்ம தினமும் சுவாசிக்கிற காற்று ஃபுல்லாகவே இப்படி தான், ஒரு பொல்யூட்டட் ஏர் தான் நம்ம வந்து ப்ரீத் பண்ணிகிட்ருக்கோம் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஓகே, so in the recent years the state government of the Indian capital has taken stringent measures. so இதுக்காக தான் அவங்க நிறைய மெஷர்ஸ் எடுத்திருப்பாங்க தெரியும் இல்லைங்களா. டெல்லி வந்து அவங்க ஒரு 5-6 இயர்ஸாகவே இந்த ஆட் ஈவன் ரூல் வச்சுருக்காங்க. ஸோ ஆட் ஈவன் ரூல்னால் இந்த கார் பூலிங்கில் பண்ணிகிட்ருப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு காரோட நம்பர் பிளேட்டில் அவங்க லாஸ்ட் டிஜிட் ஆட் நம்பர்னால் அவங்க அந்த வீக்கோட ஆட் டேஸில் தான் அவங்க அந்த காரை வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஈவன் நம்பரோட முடிகிறவங்க எல்லாருமே ஈவன் டிஜிட்ஸில் தான் அவங்க காரை வெளியே எடுத்துகிட்டு வரணும். மற்ற டைமில் எடுத்துகிட்டு வரக்கூடாது. மற்ற டைமில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கார் பூலிங் அதெல்லாம் பண்ணலாம். பிகாஸ் இப்போ கார் பூலிங் இஸ் அ நார்மல் திங். இப்போ சென்னையில் கூட நிறைய பேர் பண்ணுறாங்க. இதுக்காக நமக்கு ஆப்ஸ் எல்லாம் கூட இருக்குது, நமக்கு தெரியும் இல்லை. ஸோ இந்த OMR அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர், இந்த சாஃப்ட்வேர் பீப்புள் எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த கார் பூலிங் மெத்தட் நமக்கு தெரியும். அண்ட் இட்ஸ் அ வெரி ஃபீஸிபிள் மெத்தட் ஆல்சோ. ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு உங்களுக்கு 500 rupees போக முடியும்னா அதை ஒரு ஆள் பே பண்ணுறதுக்கும் 4 பேர் சேர்ந்து பே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்கலாகவும் இருக்குது. அண்ட் இட் இஸ் மோர் சேஃபர் டு த என்வாயன்மெண்ட்டும் கூட. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் நம்ம கொண்டு வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே டு காம்பேட் பொல்யூஷன் இன் த லாங் ரன். ஓகே, அண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் Jan 2023 என்னன்னு சொன்னாங்கன்னா, there will be a ban on the use of coal as a fuel in the industrial and domestic units in Delhi. ஸோ இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமெஸ்டிக் யூனிட்ஸில் மட்டுமே கோலை ஃபியூவலாக யூஸ் பண்ணுறவங்க எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆல்டர்னேட் ரிசோர்ஸஸ் நீங்கள் எடுத்துக்கணும். பட் தெர்மல் பவர் பிளான்ஸில் மட்டும் தான் அவங்க அதை பேன் பண்ணலை. பிகாஸ் அது இருந்தால் தான் எலக்ட்ரிசிட்டி வரும். பட்
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க தான் மெயின். அந்த இண்டஸ்ட்ரி நம்மளால் இது பண்ணவே முடியாது. பிகாஸ் அது இல்லைன்னா இவ்வளோ பாப்புலேஷன் இருக்க ஒரு நாடில் எலக்ட்ரிசிட்டி நம்மளால் கொடுக்கவே முடியாது ஃப்ரம் ரெனியூவபிள் சோர்சஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். கவர்மெண்ட் ஆஃப் டெல்லி என்ன மெஷர் எடுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணலாம். ஆட் ஈவன் ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் கோல் அவங்க பேன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் அண்ட் டொமெஸ்டிக் யூனிட்ஸில். ஓகே, அண்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் த மெஷர்ஸ் டேக்கன் டு கர்ப் ஏர் பொல்யூஷன், த வேர்ல்ட் ஏர் குவாலிட்டி ரிப்போர்ட் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வாக்கி ரிப்போர்ட்னு சொல்லுவோம், WAQI வாக்கி ரிப்போர்ட். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா இட் கிளியர்லி ஷோஸ் தட் AQI, that is the air quality index in India, continues to be on a dangerous trajectory. நம்ம எங்கேயுமே வந்து we are not going any good and we are not going any better. நம்ம இன்னும் worsen ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொல்யூஷனால் இந்த உலகத்திலே ரொம்ப எஃபெக்ட் ஆக போகிற நாடு இந்த நெக்ஸ்ட் 7 to 10 years இந்தியாவாக தான் இருக்கும். பிகாஸ் நம்ம தானே த மோஸ்ட் பொல்யூட்டட் அண்ட் த மோஸ்ட் பாப்புலேட்டடும் நம்ம தான். ஸோ இவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும், இவ்வளோ பொல்யூஷன் இருக்கும்போது கண்டிப்பாக we will be affected. நமக்கு தெரியாத வகையில் we are going to be affected in a lot of ways. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், நிறைய ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோன்றது இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் வாட்டர் பொல்யூஷன். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஏர் பொல்யூஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வாட்டர் பொல்யூஷன். ஸோ வாட்டர் பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா the Asian country of India has experienced unprecedented urban expansion and economic growth in the recent years. லாஸ்ட் ஒரு 20-30 years நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நம்ம வந்து அப்படியே ஹைட் ஆகிட்டே போயிட்டே இருக்கோம். கரெக்ட். ஸோ ஒரு இடத்துல இவ்வளோ லேண்டில் இவ்வளோ டென்சிட்டி தான் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் தேவையே இல்லை. நான் உனக்கு பெர்மிஷன் தரேன், நீ கட்டுன்னு சொல்லிட்டு 30 மாடி 40 மாடி நம்ம கட்டிக்கிட்டே இருக்கோம். ஸோ அவ்வளோ லாங்காக ஒரு பில்டிங் போயிட்டே இருக்குன்னா அது உள்ள அவ்வளோ ஃபேமிலிஸ் வர போகிறாங்க, அவ்வளோ பொல்யூஷன் வரப்போகுது, அவ்வளோ கார் பைக் வெளியே வரப்போகுது, அவ்வளோ பேர் ரோட்டில் திருப்பி ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ எவ்ரிவேர் அவ்வளோ அது எல்லா இடத்துலையுமே அது எஃபெக்ட் ஆக போகுது. அவ்வளோ தண்ணி நீங்கள் உள்ளேருந்தே உரிய போகிறீங்க, நீங்கள் அவ்வளோ எமிஷன்ஸ் வெளியே அனுப்ப போகிறீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி எஃபெக்டட். அண்ட் இது எல்லாமே நம்ம லாஸ்ட் 20 years 30 yearsல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். பிசைட்ஸ் இட்ஸ் த ஏர், அந்த கண்ட்ரியோட வாட்டர்வேஸ் பார்த்தீங்கன்னா ஹேவ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட். அதுவும் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த கங்கா பிரம்மபுத்திரா இவங்கள தான் சொல்கிறாங்க இந்த பிளாஸ்டிக்கோட ஹைவேஸ்ன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அவ்வளோ பிளாஸ்டிக் நம்ம சின்ன சின்ன இடத்துல நம்ம போடுறோம். நம்ம ஊரில் இருக்க சின்ன சின்ன ஆறில் குளத்தில் போடுறது எல்லாமே அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகி பெரிய பெரிய ரிவர்ஸில் கலந்து அந்த பெரிய பெரிய ரிவர்ஸ் இவென்ச்சுவலி ஓஷனில் போய் கலக்குது. கரெக்ட். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸை தான் வந்து பிளாஸ்டிக்கோட ஹைவேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ குவான்டம் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து அவங்க வந்து கேரி பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். அண்ட் தே பிகம் எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட் வித் அரவுண்ட் 70% ஆஃப் த சர்ஃபேஸ் வாட்டர் எஸ்டிமேட்டட் டு பி அன்ஃபிட் ஃபார் கன்சம்ஷன். நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு 3% கிட்ட தான் நமக்கே வந்து ஒரு நல்ல குடிநீர் இருக்குது. மிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டராக தான் இருக்குது. கரெக்ட். அந்த சால்ட் வாட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மிச்சம் இருக்க கொஞ்சம் சர்ஃபேஸ் வாட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்டர் கிரவுண்ட் வாட்டர் இதெல்லாம் நமக்கு வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டராக இருக்குது. ஸோ அந்த சர்ஃபேஸ் வாட்டர்லேயுமே பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ பொல்யூஷன், இண்டஸ்ட்ரீஸ் தூக்கி குப்பை போடுறாங்க, டொமெஸ்டிக் தூக்கி குப்பை போடுறாங்க. ஸோ இவ்வளோ குப்பை சேர்ந்து அது என்ன ஆகுதுன்னா மொத்தமாக வந்து ஒரு 70% கிட்ட வந்து இட் இஸ் பீங் அன்ஃபிட் ஃபார் கன்சம்ஷன். இவ்வளோ மக்கள் தொகைக்கு இத்தினூண்டு தண்ணி பத்தவே இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்மளால் ஒரு 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 ஃபோக்காஸே நம்மளால் பண்ண முடியாது. இவ்வளோதான் அவ்வளோதான் நம்ம இது பண்ண முடியாது. பிகாஸ் அவ்வளோ ஃபோக்காஸ் பண்ணாலும் நமக்கு இன்னும் பாப்புலேஷன் ஏறிட்டே தானே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ஹேண்டில் பண்ணவே முடியலன்றது இவங்க சொல்கிறாங்க. Okay, and illegal dumping of raw sewage, silt and garbage into rivers and lakes severely contaminated India's water. Okay, so இந்த sewage, silt, garbage இதெல்லாம் நமக்கு சொல்லவே வேண்டாம். மற்ற நாடுங்கள்லாம் அவங்க எவ்வளோ டிசிப்ளின்டாக, இந்த தேம்ஸ் ரிவர்லாம் முன்னாடி இந்த மாதிரி தான் இருந்துச்சு, the most polluted ரிவராக இருந்துச்சு. பட் இப்போது அவங்க வந்து அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பயங்கரமாக அதை கிளென்லினஸ்க்குள்ளே கொண்டு வந்து அவங்க அது ஒரு பெரிய கேம்பெயினாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட ரிவர்ஸுமே இருக்கணும். நம்மளோட ரிவர் அண்ட் ரிவர் பெட் எல்லாமே இந்த மாதிரி நீட்டாக இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு ஃப்யூச்சரை நோக்கி போக முடியும். ஓகே, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஓகே, அதுக்காக நம்ம இண்டஸ்ட்ரீஸே வரக்கூடாது அப்படின்னும் சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரீஸ் வந்தால் அவங்க வாட்டரை எடுக்க தான் வேணும், அவங்க வாட்டரை ப்ராசஸ் பண்ணி அந்த வேஸ்ட் வாட்டரை வெளியே அனுப்ப தான் செய்யணும். ஓகே, இது இல்லாமல்
இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, அதே மாதிரி வாட்டர் இல்லாமையும் நம்மளால் இருக்க முடியாது. பட் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா வாட்டர், ஏர் அண்ட் என்வாயன்மெண்ட் இவங்களாம் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ இவங்கள தான் நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியாது. இண்டஸ்ட்ரீஸை நம்ம என்ன வேணால் பண்ணலாம், பட் இந்த மாதிரி நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்மளால் கொண்டு வர முடியாது, அது கஷ்டம். நேச்சர் கொடுக்கறத அதே மாதிரி அவங்கள மாதிரியே அதே இடத்துல நம்ம வச்சுக்கிட்டா நமக்கு ஈஸி. பட் நேச்சரை எதிர்த்து நம்ம எதுனா பண்ண முடியும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் எவர் வீ கேன் டூ அதை நம்ம இன்னும் பெட்டராக பண்ணலாம். ஸோ இண்டஸ்ட்ரீஸில் எப்படியெல்லாம் அவங்க பொல்யூட்டன்ஸ் கொண்டு வராங்க, அதை நம்ம எப்படியெல்லாம் திருப்பி ரீசர்ஃபேஸ் பண்ணலாம், அதை திருப்பி எப்படியெல்லாம் ரெப்ளனிஷ் பண்ணி நல்ல விதமாக கொண்டு வரலாம். அவ்வளோ பொல்யூஷனை அப்படியே ரிவரில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலாக அதை எதனா ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக ஒரு டைல்யூட் பண்ணி எதனா பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பண்ணாமல் அப்படியே நான் ரிவர் எல்லாமே நாசம் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த ஒரு 5-6 இயர்ஸ் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன் பற்றியெல்லாம் பேசவே வேண்டாம். பிகாஸ் நம்மளே ரொம்ப கவலைக்கிடமான நிலமையில தான் இருக்கும். நீங்கள் எனி ஸ்டாண்டர்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே, எனி ரிப்போர்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே தெரியும் இந்தியா வந்து வேர்ல்டு என்வாயன்மெண்ட்லேயும் சரி, அதுக்கப்புறம் பொல்யூஷன்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே ரொம்ப பேக்வேர்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் எடுத்தால் தான் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். In the space of industrial development, we cannot compensate on our nature and environment. அது நமக்கு தெரியணும். Okay. And the near total absence of pipe planning and an inadequate waste management system are only exacerbating the situation. So அழகான ஒரு pipe planning இருக்கணும் and waste management systemலாம் இன்னுமே நிறைய இருக்கணும். ஸோ நம்ம இன்னும் ஃபியூச்சர் கிளாஸில் பார்க்க போகிறோம் எவ்வளோ குவான்டம் ஆஃப் வேஸ்ட் நம்ம பர் டே ஜெனரேட் பண்ணுறோம், அதில் எவ்வளோ குவான்டம் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணுறோம், ரீஃபர்பிஷ் பண்ணுறோம், எவ்வளோ குவான்டம் அப்படியே போகுது. ஸோ அப்படியே போகுதுன்னா எங்கே போகுது, அது எங்கேயுமே போகல, அது அங்கேயே தான் இருக்குது, அப்படியே நிலத்திலே இருக்குது. அந்த நிலம் ஃபுல்லாக டேமேஜ் ஆகுது. மழை வந்துச்சுன்னா அந்த பொல்யூஷன், அந்த பொல்யூட்டட் பார்ட்டிகல்ஸோட அந்த இன்ஃபில்ட்ரன்ஸ் எல்லாமே திருப்பி கிரவுண்டுக்கு போகுது. அகெயின் கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே நாசமாகுது. ஸோ இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்க போகுதுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ ஆஃப் தீஸ் only a tiny fraction is adequately treated due to a lack of adequate infrastructure. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வேஸ்ட் ஜெனரேட் பண்ணுறீங்களோ நம்மளோட ஒரே சொல்யூஷன் அவ்வளோக்கு அவ்வளோ வேஸ்ட் நீங்களே திருப்பி ரெப்ளனிஷ் பண்ணணும். ஓகே, இவ்வளோதான், இதுதான் வந்து ஆக்சுவல் என்ன சொல்யூஷன். ஓகே, ஸோ இதை நீங்கள் எவ்வளோ ஃபீஸிபிள் ஆக்க போகிறீங்க, யார் இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க, அதுதான் மேட்டர்ஸ். ஓகே, பிகாஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ வெரி பிக் டாபிக். இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி இப்போ நீங்கள் இங்கே பிர்ஹான் மும்பை நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான். அவங்க ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவான்டம் ஆஃப் வேஸ்ட் வாட்டரை வந்து ரீசைக்கிள் பண்ணி அவ்வளோ பேரை வந்து அவங்க வந்து இட் இஸ் நியர்லி ஒரு 90 lakhs கிட்ட வந்து அவங்க வந்து ஒரு நாளுக்குமே அவங்க வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் வந்து சாலிட் வேஸ்ட்டுக்கும், ட்ரை வேஸ்ட்டுக்கும், வெட் வேஸ்ட்டுக்கும் இது எல்லாத்துக்குமே கொண்டு வரணும் அப்படின்றது தான் வந்து ஒரு சொல்யூஷனாக இங்கே நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இன் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் லைக் இந்தியா வாட்டர் பொல்யூஷன் கேன் அக்கவுண்ட் ஃபார் த லாஸ் ஆஃப் அப் டு half of the GDP growth. ஸோ இதுதான் சொல்கிறாங்க யார், வேர்ல்ட் பேங்கே என்ன சொல்கிறாங்கன்னா நீங்களே வந்து இப்போது வந்து சாதா ஒரு கண்ட்ரி தான். we are not a very developed country. ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், காஸ்ட் ஆஃப் லிவிங் அவ்வளோ ஹையாக இருக்கிற கண்ட்ரியெல்லாம் இல்லை. ஸோ நம்மளே வந்து we are a middle income country. அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம மிடில் கிளாஸ்னு சொல்கிறவங்க குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் மிடில் கிளாஸே கிடையாது. அவங்க ஊரில் மிடில் கிளாஸ் இங்கே இருக்குன்னா நம்ம ஊரில் மிடில் கிளாஸ் இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம எக்கனாமிக் கிளாஸே நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கரெக்ட். ஸோ அந்த மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அஃபெக்ட் பண்ண போகுதுன்னா it is going to create a loss of up to half of the GDP. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜிடிபி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அதில் கிட்டத்தட்ட பாதி நீங்கள் லூஸ் பண்ண போகிறீங்க. எப்படி நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி நிறைய டிசீசஸ் வரலாம். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய பொல்யூஷனுக்காக நீங்கள் திருப்பி இது பொல்யூட்டட்னு சொல்லி நீங்கள் திருப்பி எதுனா ரீஃபர்பிஷ் பண்ணலாம். நீங்கள் புதுசாக அதுக்கப்புறம் வேறு ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு நீங்கள் ஆல்டர்னேட் ரிசோர்ஸஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் ப்ராமிசிங்காக ஒரு நல்ல ஒரு ஃபோகாஸ்டோடு நீங்கள் பண்ணிங்கன்னா யூஆர் சார்ட்டட். அப்படி இல்லைனா இன்னும் போக போக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லாஸ் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் வாட்டர் பொல்யூஷன் காஸ் த இந்தியன் கவர்மெண்ட் பிட்வீன் $6.7 to $7.7 billion a year. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் தான் நீங்கள் வந்து இன்ட்ரடக்ஷனில் யூஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் சும்மா குழன்னு கதை எல்லாமே எழுதாதீங்க. அந்த கதையெல்லாம் இப்போ நான் சொல்கிற கதையெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்கள் பாயிண்ட்ஸில் ஒன் பாயிண்ட்டை எழுதுங்க. ஓகே, நீங்கள்
நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை தான் நீங்கள் வந்து இன்ட்ரோடக்ஷனில் உங்கள் பாக்ஸ் கண்டென்ட்டாக நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் வந்து இந்தியன் கவர்மெண்ட்க்கு எவ்வளோ காஸ்ட் பண்ண போகுது, 6.7 to 7.7 பில்லியன் டாலர் இயர் வந்து அவங்களுக்கு வந்து காஸ்ட் பண்ண போகுது. அண்ட் இட் இஸ் அசோசியேட்டட் வித் அ 9% ட்ராப் இன் அக்ரிகல்ச்சரல் ரெவன்யூ as well as 16% decrease in the downstream agricultural yield. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தான் வந்து நீங்கள் உங்களோட இன்ட்ரடக்ஷனில் நீங்கள் த்ரோ பண்ணணும். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ லாஸ் கொண்டு வருது அண்ட் அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் கொண்டு வருது, உங்கள் ஈல்டில் அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் கொண்டு வருது. ஸோ இவ்வளோ ஃபேக்ட்ஸ் நீங்கள் த்ரோ பண்ண போகிறீங்க. ஓகே, அண்ட் பிசைட்ஸ் affecting humans with nearly 40 million Indians suffering from waterborne diseases. 40 மில்லியனா 4 கோடிங்க. ஸோ தட் இஸ் வெரி பேட் அண்ட் தட்ஸ் அ வெரி அலார்மிங் நம்பர். ஓகே, ஸோ உங்களுக்கு 140 கோடி இருக்கிற மக்களில் 4 கோடி இந்தியன்ஸ் வந்து வெறும் வாட்டர் பார்ன் டிசீஸ்லேயே சஃபர் ஆகிறாங்க, வெறும் வாட்டர் பொல்யூஷனால். ஸோ உங்களுக்கு பெரிய நீங்கள் வந்து ஆக்சுவலி நல்லா இருப்பீங்க, உங்களுக்கு நல்ல சாப்பாடு இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலி வெல்த்தியாக இருக்கலாம். பட் நீங்கள் குடிக்கிற தண்ணி ஒரு நீங்கள் நடக்கிற இடத்துல இருக்கிற தண்ணி இதனால வர டிசீஸ்லேயே பார்த்தீங்கன்னா 4 கோடி பேர் இறக்குறாங்கன்றது உங்களுக்கு தெரியுது. ஸோ என்னென்ன மாதிரி டிசீசஸ் பார்த்தீங்கன்னா டைஃபாய்ட், cholera, hepatitis and nearly 4 lakh fatalities every year. Okay, so 4 கோடி பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க அண்ட் 4 லட்சம் பேர் இறக்குறாங்க. ஓகே, ஃபெட்டாலிட்டிஸ்னால் டெத்து. ஸோ இவ்வளோ பேர் அஃபெக்ட் ஆகிறாங்க, இவ்வளோ பேர் வந்து இறந்தே போகிறாங்க ஒன்லி பிகாஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூஷன். ஓகே, அதனால அவங்களோட லைஃப் ஸ்டைலில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அவங்க வந்து ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி பெரிய பெரிய நம்மளா தேடி போகிற டிசீஸ், நம்மளா தேடி போகிற ஹேபிட்ஸ்லாம் அவங்களுக்கு இல்லை. பட் இருந்தாலும் அவங்கள சுற்றி இருக்க வாட்டர் ஒழுங்காக இல்லாததுனால they are also getting affected அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் தான் நீங்கள் பொல்யூஷன்ற டாப்பிக்கில் நீங்கள் வந்து கவர் பண்ணணும். சரியா? And water pollution can also damage crops and infectious bacteria and diseases in the water used for irrigation. So இவ்வளோ இடத்துல வந்து உங்களோட அக்ரிகல்ச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்ட் ஆக போகிறாங்க, உங்கள் ஈல்டு அவங்க எவ்வளோ கொண்டு வர போகிறாங்க கீழே, அண்ட் நிறைய பாக்டீரியாஸ் எல்லாம் கொண்டு வந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டே நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் நிறைய பாக்டீரியாஸ் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை கொள்றதுக்காக நிறைய ஃபர்டிலைசர் போடுவீங்க. அதுவுமே அகைன் தப்பு தானே, ஃபர்டிலைசருமே தப்பு தான், பாக்டீரியாவும் தப்பு தான். ஸோ நம்ம எப்படி தான் ஹேண்டில் பண்ணுறது, என்ன தான் சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணுன்றதுக்காக நீங்கள் கரெக்டான ஒரு வாட்டர் பொல்யூஷனை நீங்கள் கொண்டு வரணும், நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் உங்களோட பாயிண்ட். ஓகே, அண்ட் த கண்ட்ரீஸ் ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃபன் பிகம் ஓப்பன் சியூவர்ஸ் ஃபார் ரெசிடென்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட். ஸோ உங்களோட ரெசிடென்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் எல்லாம் எங்கே பொதுவாக போகுதுன்னா நம்மளோட ரிவர்ஸ் அண்ட் லேக்ஸில் தான் பொதுவாக போகுதுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் எஸ்பெஷலி த லேட்டர், அந்த லேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த லேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா which comprises a wide range of toxic substances. Because நம்ம எல்லாருக்குமே இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிறது லேக் தான். கரெக்ட்? ஸோ நம்ம எல்லாருக்குமே இமீடியட்டாக பக்கத்தில் இருக்கிறது லேக் தான். எல்லா ஊர்லேயும் வந்து நமக்கு ஆறெல்லாம் போகிறது கிடையாது. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா சென்னையிலே அவ்வளோ பெரிய ரிவர் எல்லார்ட்டையுமே கிடையாது. இப்போ இன்னும் சில டவுன் என்ன ட்ரை சிட்டிஸ், ட்ரை ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸை விட நிறைய குட்டி குட்டி லேக்ஸ் இருக்கும். ஸோ குட்டி குட்டி லேக்ஸ் தான் அங்கங்கே இருக்கும். எல்லாமே சேர்ந்து கடந்து தான் வந்து ஒரு பெரிய ரிவருக்கு போகும். அண்ட் எல்லா ரிவரும் சேர்ந்து கடந்து தான் அங்கங்கே ஓஷனில் போய் அவங்க கலப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த லேக்ஸ் தான் வந்து இம்மீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக அஃபெக்ட் ஆகிறதுன்றது நமக்கு தெரியும். ஓகே, இட் கம்ப்ரைசஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் லைக் பெஸ்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், ஆயில் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் விச் கேன் கில் aquatic organisms. ஸோ அங்கே இருக்கிற ஆர்கானிசம்ஸ் அது கொல்ல போகுது. அண்ட் அந்த வாட்டர் எல்லாமே கிரவுண்டில் போய் சீப்பின் ஆச்சுன்னா அதையுமே அது ஹேண்டில் பண்ண போகுது. அண்ட் இந்த வாட்டர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவென்ச்சுவலி நம்ம ஹியூமன்ஸ் அண்ட் அங்கே இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் அதை அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ நம்ம போடுற வேஸ்ட் ஆக்சுவலி திருப்பி நம்மக்கிட்ட தான் வரும், அது நம்மள தான் அஃபெக்ட் பண்ண போகுதுன்றது நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் ஒன் ஸ்ட்ராட்டஜி இன்வால்வ்ஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் பிளான் அந்த பிர்ஹான் மும்பை வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான், பிஎம்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிளான். ஸோ அந்த பிளானை பார்த்து இன்னும் நிறைய ஸ்டேட்ஸ் வந்து அவங்கள மாதிரியே பண்ணணுன்றதை அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் இட் ரிலைஸ் ஆன் techniques like flocculation, skimming and filtration to remove the most toxic chemicals. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஃப்ளாக்குலேஷன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அதாவது ஒரு ரிவர்லேயோ இல்லை ஒரு
ஒரு வாட்டர் பாடிலையோ நிறைய குட்டி குட்டியாக நிறைய வந்து ஒரு கெட்ட பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து ஒரு கெமிக்கல் மாதிரி போடுவாங்க. ஸோ அந்த கெமிக்கல் என்ன பண்ணுன்னா எல்லா கெட்ட பொருளையும் அதுக்கிட்ட அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா தேடி தேடி அவங்கள கண்டுபிடிக்கிறது, அவங்கள பிடிக்கிறத விட இந்த கெமிக்கல் போய் எல்லாரையும் மேக்னெட் மாதிரி போய் அட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அப்படியே மொத்தமாக அப்படியே அவங்கள தூக்கிட்டு வெளியே போட்டுடலாம். ஓகே, இதுதான் ஃப்ளாக்குலேஷன்னு சொல்கிறது. ஸ்கிம்மிங்கும் அதே மாதிரி தான். இப்போ இந்த ஆயில் கண்ட்ரோல்லலாம் பார்ப்பீங்க இல்லைங்களா, ஆயில் லீக்கேஜஸ் கப்பல்லேருந்து எதனா ஆயில் லீக்கேஜ் ஆகிடுச்சு அதெல்லாம் ஓஷனில் வந்துருச்சுன்னா அந்த ஆயிலை நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னா இது மாதிரி ஸ்கிம்மிங் மெத்தட் தான். மேலேருந்து அந்த லெவல் அப்படியே நீங்கள் எடுத்துருவீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கிம்மிங்னு சொல்கிறோம். அண்ட் ஃபில்ட்ரேஷன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய வாட்டர் குவான்டிட்டி அந்த பெரிய பெரிய மெஷின்ஸ் வச்சுட்டு இந்த வாட்டர் எல்லாமே பியூரிஃபை பண்ணுவீங்க. இதை தான் நம்ம ஃபில்ட்ரேஷன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப திக் லேயர் ஆஃப் சாண்ட் ஒரு எனி டர்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூட்டன்ஸை சால்வ் பண்ணுறதுக்காக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் நம்மளோட வேஸ்ட் ஜெனரேஷன் குவாண்டம்க்கு இந்த மெத்தட்ஸ் எல்லாம் பத்தலைன்றது தான் நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ த அப்கிரேட் ப்ராசஸ் அட் ஒன் ஆஃப் த கண்ட்ரீஸ் லார்ஜஸ்ட் பிளான்ஸ் நான் சொல்ல இல்லைங்களா, பஞ்சாபூர் மகாராஷ்டிரா, இதுதான் இந்த பிஎம்சி வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இட் வில் பி ப்ரொடியூசிங் மோர் தென் 19 million cubic meters of water a day. Okay, so 19 million என்னங்க ஒரு 1.9 crores. Okay, which it is nearly 2 crores கிட்ட 2 crore liters of water வந்து அவங்க தினமும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த எல்லாமே வந்து கெட்ட வாட்டரை ப்ராசஸ் பண்ணி நல்ல வாட்டரை அவங்களுக்கு கொண்டு வராங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இந்த வாட்டர் எல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறாங்க மக்களுக்காக. கிட்டத்தட்ட 96 million பீப்புளுக்கு. 96 மில்லியன்னா அகைன் என்ன 9 கோடி மக்கள்கிட்ட வந்து இந்த வாட்டர் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நம்ம 96 மில்லியன் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து பாம்பேயோட ஒரு நாளோட கெப்பாசிட்டி அந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட்டோட பிளான். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லா ஸ்டேட்ஸுமே கொண்டு வரணும்னு பிளான் பண்ணுறாங்க. நம்ம சென்னையில் கூட பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய மெஷர்ஸ் எடுத்தால் தான் ஒரு ஸ்டேட் வந்து எவ்வளோ இண்டஸ்ட்ரியலி டெவலப்டாக இருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க என்வாயன்மெண்ட்டுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். அவங்க ரொம்ப இண்டஸ்ட்ரியலி ரொம்ப டெவலப்டாக இருந்து பட் அவங்க ஊரில் ஏரு வாட்டரு சாயில் எல்லாமே பொல்யூட்டடாக இருந்துச்சுன்னா அந்த ஊரில் மக்கள் எப்படி வாழ முடியும்? வாழ முடியாதில்ல. வெறும் பில்டிங்ஸு வெறும் பொருள் இருந்துச்சுன்னா there is no point. at the end of the day மக்கள் வாழணும்னா அங்கே அவங்களுக்கு பேசிக்கான ஏர் வாட்டர் இருக்கணும். ஓகே, அண்ட் இங்கே நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் இந்த வாட்டர் ரெக்ளமேஷன் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கும் இதுக்காக நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் ரெக்ளமேஷன் ரோஸ் ஃப்ரம் 36,000 to 80,000 cubic meters. ஸோ இவ்வளோ வாட்டர் வந்து அவங்க எவ்ரிடே வந்து அவங்க ரீக்ளைம் பண்ணுறாங்க. ரீக்ளைம்னா சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2016லேருந்து 19 வரைக்குமே அவங்க இவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் 2019 பார்த்தீங்கன்னா குஜராத்தில் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 7 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க என்ன லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா they launched a reuse of treated waste water policy. ஸோ இதுக்காகவே அவங்க தனியாக ஒரு பாலிசி அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாலிசி மூலியமாக அவங்க என்ன பண்ணணும்னா they want to decrease the consumption from the Narmada river. ஸோ நர்மதா ரிவரோட வாட்டர் கன்சம்ஷனை எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதை எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது தான் அவங்களோட பேசிக் கோலாக இருக்குது. ஸோ இருக்கிற வாட்டரே கெட்ட வாட்டரே திருப்பி ரீக்ளைம் பண்ணி அதை பியூரிஃபை பண்ணி அதே வந்து கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணணும். இந்த வாட்டரை அப்படியே விட்டுறணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஓகே, அண்ட் திஸ் ப்ராஜெக்ட் foresees the installation of 161 sewage treatment plants all across the state that will supply the industrial and construction sectors with treated water. Okay, so இவ்வளோ இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறாங்க. 161 சிவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் அக்ராஸ் அ ஸ்டேட். ஸோ குஜராத்தே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் கொண்டு வர போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து நாங்கள் அவ்வளோ கொண்டு வர போகிறோம். ஸோ அவ்வளோ கொண்டு வந்தால் தான் நீங்கள் வந்து அவ்வளோ 7 கோடி மக்களுக்கு உங்களால் வாட்டர் கொடுக்க முடியும். கரெக்ட். ஸோ அவ்வளோ வாட்டரை நீங்கள் இது பண்ணணும்னா நீங்கள் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த வாட்டர் எல்லாமே ப்யூரிஃபை பண்ணி திருப்பி இண்டஸ்ட்ரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ஸ்க்கு அவங்க அதை திருப்பி கொடுக்க போகிறாங்க. ஓகே, and next point வந்து food and water shortages. So according to IPCC, இங்கே IPCC என்னன்னா Intergovernmental Panel on Climate Change. Okay, so அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா India is the country which is expected to pay the highest price for the impact of climate crisis. ஸோ ஒரு climate crisis வந்துச்சுன்னா யாருன்னா ரொம்ப அப்படியே பங்கமாக வந்து ஒரு இம்பேக்ட் ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்னா அது நம்ம தான். பிகாஸ் நம்மக்கிட்ட அவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது. ஓகே, எனி
எனி climate crisis for that matter நமக்கு நிறைய நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி எல்லாமே இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் நீங்கள் உத்தரகாண்டோட அந்த ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ் அந்த நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த சிவன் சிலையை அப்படியே மறையிற அளவுக்கு தண்ணி நம்ம எவ்வளோ வருஷமாக அதை அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்துட்ருக்கோம். ஸோ உத்தரகாண்டோட ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸாக இருக்கலாம், அந்த குஜராத்தோட அந்த எர்த் குவேக்ஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஒரு வருஷம் டிசம்பர் மாதம்னாலே சென்னைக்கு பயம்தான். அவ்வளோ நமக்கு பயம், பிகாஸ் என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. ஸோ கடைசி வருஷம் நடந்துச்சு, இன்னும் அடுத்த எப்போ வருஷம் என்ன நடக்கும்னு தெரியல. இப்போலாம் ஃபெப்ரவரி மாதமே இவ்வளோ வெயில் அடிக்குது, 9 மணிக்கெலாம் ரோட்டில் நடக்கவே முடியல, அந்த மாதிரி வெயில் அடிக்குது. ஸோ இது எல்லாமே கிளைமேட் கிரைசிஸ் தான். அதிக வெயில், அதிக மழை, அதிக சுனாமி, அதுக்கப்புறம் சைக்ளோன்ஸ், இது எல்லாமே வந்து கிளைமேட் கிரைசிஸ்னால தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இம்பேக்ட் ஆக போகிறாங்கன்றது நமக்கு தெரியணும். அண்ட் இது எல்லாமே வந்துச்சுன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம மக்கள் தான் இம்பேக்ட் ஆக போகிறாங்க. கரெக்ட். நம்ம நம்ம உருவாக்குற மெஷின்ஸ், நம்ம உருவாக்குற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆக போகிறது ஓகே. பட் அது எல்லாமே போட்டு நம்ம தானே எல்லாமே பணம் போகுது, நம்மளோட வாழ்வாதாரம் போகுது, எல்லாமே போகுது. ஸோ நம்ம தான் அதிகமாக அஃபெக்ட் ஆக போகிறோன்னு ஐபிசிசியே சொல்லிட்டாங்க. ஓகே. அண்ட் பிசைட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ், ஸோ எக்ஸ்ட்ரீம் வெதர் இவெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸாக இருக்கட்டும், வைட் ஸ்ப்ரெட் வைல்ட் ஃபயர்ஸாக இருக்கட்டும், இதை தாண்டி ஹீட் வேவ்ஸுமே இப்போ அதிகமாக இருக்குது. நம்ம சொன்னோம் இந்த மாதிரி நீங்கள் லாஸ்ட் இயர் இந்த 2022-23 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பாகிஸ்தான், நம்மளோட பஞ்சாப், ஹரியானா, வெஸ்டர்ன் யூபி, டெல்லி, ஸோ இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸை பார்க்குறவங்க. கரெக்ட். இந்த டிசம்பர் அந்த டைம்லாம் நிறைய ஸ்மாக் அதை பார்க்குறவங்க. அண்ட் இந்த மாதிரி வெயில் காலத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன்ஸ், பயங்கரமான ஹீட் வேவ்ஸை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களோட ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறியாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு டீஹைட்ரேட்டடாக, அந்த அளவுக்கு வெப்பம், அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வேர்க்குரு, இதெல்லாமே அங்கே ரொம்ப காமனாக இருக்கும் அந்த டைமில். ஓகே. ஸோ ஹீட் வேவ் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் climate crisis. Okay. And since March 2022, which was the hottest and driest month recorded in 120 years, ஒவ்வொரு வருஷம் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. இப்போ 2022 இந்த டேட்டா சொன்னாங்க. இப்போ 2024 என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷத்தோட ஃபெப்ரவரி தான் இருக்கிற ரெக்கார்ட்லேயே, இந்த 120 இயர்ஸ் ரெக்கார்ட்லேயே இந்த ஃபெப்ரவரி தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹாட்டஸ்ட் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாட்டஸ்ட் மந்த் ரேதர் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ஒவ்வொரு வருஷமே அதிகமாகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நம்ம கிளைமேட் கிரைசிஸை நம்ம வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ், நம்ம குழந்தைங்க, நம்மளோட கிராண்ட் கிட்ஸ், இவங்கள வச்செல்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லை. ஸோ நம்மளை வச்சே நம்ம பார்த்துக்கலாம். பிகாஸ் நம்ம எல்லாருமே ப்ரிசியூமிங் தட் நம்ம எல்லாமே அட்லீஸ்ட் அடுத்த ஒரு 20-30 இயர்ஸ் வாழ்வோன்னு ஜஸ்ட் லெட்ஸ் அஸ்யூம். அப்படி நம்ம அஸ்யூம் பண்ணாலே நம்ம இன்னும் எவ்வளோ ஹேண்டில் பண்ண போகிறோம் நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம கோவிட்ன்ற ஒரு பெரிய பேண்டமிக் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் 2 வார் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வருஷம் ஒரு பெரிய ஃப்ளட்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இதெல்லாம் நடக்கும்போது நம்ம இந்த 90s கிட்ஸ் தான் சொல்லுவாங்கள்ல, நம்மலாம் பேப்பரில் கப்பல் விட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். கரெக்ட். மழை காலத்தில். இப்போ என்னென்னா மழை காலத்தில் உண்மையான ரோட்டில் சின்ன கப்பல் மாதிரி போயிட்டு இருக்கு. கரெக்ட். இந்த படகு மாதிரி பண்ணி போயிட்டுருக்காங்க. இதுதான் கிளைமேட் கிரைசிஸோட இம்பேக்ட். ஸோ நம்ம சின்ன வயசில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ என்ன நடக்குது, இப்போ சின்ன வயசில் குழந்தைங்களாம் உண்மையான போட்டில் வீட்டிலேருந்து ரோட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. இன்னும் 10 இயர்ஸ் என்ன நடக்க போகுது, வி காண்ட் ஈவன் இமேஜின். ஸோ இந்த அளவுக்கு கிளைமேட் கிரைசிஸ் இம்பேக்ட் நம்ம கண் எதிர்க்க பார்க்குறோம். ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்ரி டே வி ஹேவ் டு கான்ட்ரிபியூட். ஓகே. எதுனா ஒன்று வி ஹேவ் டு கான்ட்ரிபியூட். பிளாஸ்டிக்கை எப்படின்னா ரெடியூஸ் பண்ணணுமா, இல்லை நம்மளோட மரத்தை நம்ம இன்னும் எதனா ஏஃபாரஸ்டேஷனுக்கு நம்ம எதனா கான்ட்ரிபியூட் பண்ணணுமா, இந்த மாதிரி என்ன பண்ணலான்றதை நம்ம பார்த்து நம்மளோட கவர்மெண்ட்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நார்த் வெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ் இருக்குது நான் சொன்னேன். அண்ட் டீலிங் வித் ப்ரொலாங்ட் வேவ்ஸ் ஆஃப் ஸ்காட்சிங் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கிங் ஹீட், அவ்வளோ ஹீட் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் ஃபார் செவரல் கன்சிக்யூட்டிவ் டேஸ் ரெசிடென்ட்ஸ் were hit by temperatures surpassing 40 டிகிரி செல்சியஸ். ஸோ நமக்கு பொதுவாகவே நமக்கு ஆவரேஜாக நம்ம 32-34 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 32-34லேருந்து பார்த்தீங்கன்னா 40 டிகிரி செல்சியஸ் இஸ் ஹியூமாங்கஸ் அண்ட் இட் இஸ் அன்டாலரபிள். அவ்வளோ ஹீட் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், இது நமக்கு தெரியணும். Okay. And the heat wave has also contributed to an economic slowdown due to a loss of productivity as thousands of people are unable to work. இப்போ நம்ம ஹீட் வேவ் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே. பட் இதெல்லாம் நமக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுது, இது ஏன் ஒரு கிளைமேட் கிரைசிஸ்னால், இப்போ நமக்கு ஒரு சாதாரணமாக நம்ம காலையில் கிளம்பி ஆஃபீஸ் வரோம், ஒரு 9 மணி 10 மணிக்கு கிளம்பி வரோன்னா
9 மணிக்கே அவ்வளோ வெயில் இருக்குது அண்ட் நமக்கு அவ்வளோ ஜனத்தொகை இருக்குது. ஸோ அவ்வளோ பாப்புலேஷன் ரோட்டில் டிராஃபிக்கில் ஹார்னில் அந்த அந்த வெயிலையும் நிற்க முடியல, இவ்வளோ ஜனத்தொகையிலையும் நிற்க முடியல. ஸோ எவ்ரிபடி கெட்ஸ் ஸோ டென்ஸ் அண்ட் த அக்ரிகல்ச்சரல் செக்டர் விச் எம்ப்ளாய்ஸ் ஓவர் 60% ஆஃப் அவர் பாப்புலேஷன் இன் இந்தியா அவங்க தான் இன்னுமே அதிகமாக எஃபெக்ட் ஆகிறாங்க. பிகாஸ் அவங்க வெட்ட வெளியில இருந்து தான் அவங்க வேலை பார்க்குறாங்க. அவங்க வேலை பார்க்கும்போது இவ்வளோ சம்மர் இருந்துச்சு, அவங்களுக்கு தண்ணி இல்லைன்னா அவங்க க்ராப்ஸும் எஃபெக்ட் ஆக போகுது அண்ட் இவங்களும் எஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஓகே, திஸ் இஸ் கோயிங் டு இம்பேக்ட் ஃபார் லைக் எவராக்டிவ் ட்ராட்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட ஃபுட் ஸ்டெபிலிட்டி அதை எஃபெக்ட் பண்ணும், சஸ்டெயினன்ஸை எஃபெக்ட் பண்ணும். இது எல்லாத்தையும் எஃபெக்ட் பண்ணுறதுனால இவென்ச்சுவலி எல்லாருமே தான் எஃபெக்ட் ஆக போகிறாங்க. அக்ரிகல்ச்சர் செக்டரில் வாழ்கிற அந்த ஃபார்மர்ஸ் அவங்க மட்டும் எஃபெக்ட் ஆக போகிறதில்ல, அவங்க படுற இம்பேக்டால் entire population which is dependent on food அவங்க எல்லாருமே தான் அஃபெக்ட் ஆக போகிறாங்க. ஓகே, அண்ட் ஹீட் வேவ் இஸ் காசிங் ஃபர்தர் வாட்டர் ஷார்ட்டேஜஸ். இதுவும் நமக்கு தெரியும் பிகாஸ் எவ்வளோ ஹீட் வேவ் இருக்குது. நம்ம 2019லலாம் பார்த்தோம் there was a drastic water shortage in சென்னை. நமக்குலாம் எவ்வளோ கார்பரேட்ஸ்லாம் அப்படியே மூடிட்டாங்க. கரெக்ட், நீங்களாம் வீட்டிலே இருந்து வேலை செய்யுங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு நமக்கு கிளைமேட் கிரைசிஸோட இம்பேக்ட் இருக்குன்றது நமக்கு தெரியணும். ஸோ இதுக்காக என்னென்னலாம் சொல்யூஷன்ஸ் இருக்குது, வாட் இஸ் அ வே ஃபார்வர்ட், இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.